வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் எக்லெஸ் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எக் இல்லாமல் எப்படி எக் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ எக்கு வெஜிடேரியனாக 100% நாமளே செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்கு செஞ்சுட்டு நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க, இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில். அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கும் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதில் அந்த பெரிய சைஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். ஸோ இந்த 200 கிராம் பன்னீர் பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு இந்த சைஸ் உருளைக்கிழங்கு போதும். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கலாம் உருளைக்கிழங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டோ மாதிரி ரெடி ஆகிடும். இது கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு சப்போஸ் கையில் ஒட்டுற மாதிரி வருதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நல்லா கையில் ஒட்டாமல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டவ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துகிட்டு எக்குக்கு மஞ்சக்கரு இருக்கும் இல்லைங்களா முட்டைக்கு, ஸோ அது ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மஞ்சள் கலரில் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக இதை உருட்டி எடுத்துக்கலாம் மஞ்சள் கரு மாதிரி. ஸோ எல்லா உருண்டையும் இந்த மாதிரி ஒரே சைஸில் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சின்ன பால்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற ஒயிட்டும் வெள்ளைக்கருவுக்காக நம்ம நல்லா பெருசாக உருட்டி எடுத்துக்கலாம். மஞ்சள் கரு விட வெள்ளைக்கரு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ பெரிய சைஸில் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து வெள்ளைக்கரு எடுத்து உள்ள மஞ்சள் கரு வச்சு இதை வந்து நல்லா எக்கு ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பன்னீர் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ் மில்க் வச்சு ஈஸியாக பன்னீர் செஞ்சிடலாம். அபிஸ் டெலிகசியில் வெஜ் காந்தாரி ரெசிப்பியில் நான் வந்து இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். காட்டேஜ் சீஸு, ஸோ அந்த பவுடர் மாதிரி வரும் அதில். ஸோ அதையே நீங்கள் வந்து பொட்டேட்டோ கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அரைக்கவே தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எக்லெஸ் எக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. வர அரிசி மாவில் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடும். ஸோ இப்போ இந்த எல்லா எக்கும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. தென் இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த கடாயில் கிரேவி செய்ய போகிறேனோ அதே கடாயில் தான் இந்த ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு கிரேவியை நம்ம இதிலே செய்ய போகிறோம். பாருங்கள், இது எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா எக்கையும் பொரித்து எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ கட் பண்ணால் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது எக்கு. ஸோ நார்மல் எக்கு மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எக்லெஸ் எக் வந்து ரெடி பண்ணிட்டோம். கிரேவி வந்து ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழத்தையும் தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பழம் தனியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரெண்டையும் தனித்தனியாக அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணலாம் 2. தென் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா இது வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுவும் நல்லா வதங்கணும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இதில் வந்து நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து செட்டிநாடு மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் செட்டிநாடு மசாலா ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் தான் செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணணும். இந்த செட்டிநாடு மசாலா வந்து நான் வீட்லேயே அரைச்சது. இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ எக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கீறி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். எக்கெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் எக்லெஸ் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ரைஸ் எதுக்குனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இப்போ சப்பாத்திக்கு இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கிரேவி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற கிரேவி மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இதில் வந்து அந்த செட்டிநாடு மசாலா ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த எக் கிரேவி வந்து நார்மல் எக் கிரேவி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் என் பசங்க கேட்டால் அதுதான் சொன்னாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன உங்களுக்கு கமெண்ட் கிடைக்குதுங்கிறத என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அபிட்ஸ் டெலிகசி. பாய் பாய்.